2022ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் மீள்திருத்த பெறுபேறுகள் நேற்று இரவு வெளியிடப்பட்டுள்ளன. மீள்திருத்தத்திற்கு 49,312 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதுடன் 2,50,311 விடைத்தாள்கள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் மாணவர்கள் பெறுபேறுகளை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளதுடன் 4,52,979 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 3,87,648 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,331 தனியார் பரீட்சார்த்திகளும் பரீட்சை எழுதுகின்றனர். நாடளாவிய ரீதியில் 3,527 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளதுடன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் விசேட பரீட்சை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.